ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம பாப்பாவுக்கு தர்ஷினி பாப்பாவுக்கு பிறந்த நாள். அதனால் கேக் வெட்டினது, கோயிலுக்கு போனது, அந்த வீடியோலாம் இன்னைக்கு இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு எல்லாம் கிளம்பி கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. கோயிலுக்கு கிளம்பிட்டு அங்கே போய் இன்றைக்கி கோயிலில் வந்து திருவிழா போலங்க. கோயில் திருவிழாவும் நம்ம பாப்பாவோட பிறந்தநாளும் ஒன்றா இருந்திருக்கு பார்த்தீங்களா? சரி, ஓகே, அர்ச்சனத்துக்குலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு தேங்காய் ஒரு சிப் வாழைப்பழம் பூ எல்லாமே அர்ச்சனை சாமியெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போனாங்க. கிடா வெட்டி பொங்கல்லாம் வச்சுருப்பாங்க போலங்க கோயிலில். அந்த நீங்கள் இந்த வீடியோ நல்லா பார்க்கலாம். கோயிலுக்குள்ளே போயிட்டு விளக்கு பற்ற வச்சுட்டு நம்ம எப்பவும் சாமி கும்பிட போவோம். அதுமாதிரி ஓகே, விளக்கு பற்ற வச்சுட்டு சாமி கும்பிட போனாங்க. இது மாதிரி காலையிலேருந்து கூட்டம் பயங்கரமாக இருக்கும் போலங்க. அந்த பிளேஸை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் காலையில் எந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து. ஓகேங்க, கருப்பசாமிக்கு மாலையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட போகலான்னு சொல்லிட்டு குட்டீஸ்குள்ளே ஃபஸ்ட்டு உள்ளே அனுப்பினோம். குட்டீஸ்க்கு உள்ளுக்குள்ளே போகும்போதே சாமி கும்பிட்டுட்டே போச்சு. சாமி கும்பிடுவோடனே குட்டீஸ் 3 பேருமே இப்போ சாமி கும்பிட்டாங்க. ஓகே, நாங்களும் சாமி கும்பிடுவோம்னு சொல்லிட்டு நாங்களும் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மீல் விழாக்கு. ஓகேங்க, நம்ம சாமி கும்பிட்டு வெளியே அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சுங்க. காலையில் திருவிழான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அதனால் வந்து முளைப்பாரிலாம் எடுத்துருப்பாங்க. இப்போ காப்பு கட்டி முளைப்பாரி பொங்கல் கடை வெட்டு தானே முளைப்பாரிலாம் எடுத்துருப்பாங்க போல். அந்த முளைப்பாரியை வந்து நீங்கள் இந்த வீடியோலேயே பார்க்கலாம். கிஷோரும் நம்ம குட்டீஸ்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வரேன், நீ ஃபஸ்ட்டு வரேன், யாரும் ஃபஸ்ட்டு வேணாம், எல்லாமே ஃபஸ்ட்டாக போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சார் வந்து கிஷாந்த் வந்து கையை பிடிச்சி கூட்டி வந்தார். விளக்கு பற்றிக்கலாம் அந்த அம்மனை சுற்றி வரணும்னு சொல்லிட்டு கோயிலை சுற்றி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு தேய்ச்சி சாமி கும்பிட்டு வந்து சுற்றுனாங்க. குட்டீஸுக்கு போய் சாமி எப்படி படியை ஒரு ஸ்டெப்பாக விழுந்து கும்பிட்றாங்க. அது பெரியவங்க கூட அந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும்தான் தொட்டு கும்பிட்டு போவாங்க. ஆனால் குட்டீஸ்க்கு வந்து என்னன்னா, குழந்தைகள் வந்து அப்படி கிடையாதுங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே அது வருங்க. 3 படியை தொட்டு கும்பிடுவோன்னா அந்த 3 படியும் தாங்க வரிசையாக தொட்டு கும்பிடுங்க. அந்த சாமியை கும்பிடும்போது தர்ஷினிக்கு சாமி போய் சாமி கும்பிட்டாங்க. ஆனால் ஆஷிகா வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க. இல்லை அப்படின்ட்டு. நான் அப்புறம் கும்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இதாகிட்டாங்க. சரி, ஓகே, வாங்க. அவங்க கிஷாந்து தர்ஷினி மட்டும் சாமி கும்பிட்டாங்க. சரி, வாங்க உள்ளே போகலாம், கோயில் சுற்றி வருவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க. நான் அப்படி பின்னாடி போய் கோயிலில் போய் காமிச்சோம். அது வந்து இன்றைக்கி திருவிழாங்களோட எல்லாம் செட் கட்டி வந்திருப்பாங்க போல இருக்குது. கிஷாந்த் உடனே அத்தை அங்கே பார்த்த எல்லாமே ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு வராங்க, அங்கே பார்த்த அப்படின்னாரு. ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. கோயில் சுற்றி 7 சப்தகன்மார்கள் இருந்தாங்க. அவங்களையும் நல்லா கும்பிட்டுட்டு வந்தாங்க. இன்றைக்கி வந்து திருவிழாங்கிறனால சாமி வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. தேர் வரும் பார்த்திங்களா? அந்த சாமி வந்து அலங்காரம் வெளியே வச்சுருந்தாங்க. ஓகே, அந்த சாமியை பக்கத்துல வந்து ஒரு 2-3 ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே பிள்ளை வந்து எனக்கு வாழைப்பழம் அர்ச்சனை பண்ணுவோம், எனக்கு வாழைப்பழம் வேணும் அப்படின்னு சொல்லவும் சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு வாழைப்பழம் எடுத்து கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு அந்த சாமியை பாருங்கடா அப்படின்னா நாங்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாழைப்பழத்தை இருந்துச்சுங்க. ஓகே, சார் கோயிலேருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ வந்து பேக்கரி வந்துட்டோம், பாப்பாவுக்கு கேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வீட்டுக்கு போய்ட்டு வீடியோ காமிக்கிறேன். சரி, ஓகேங்க, நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து கேக் வந்து டைம் வந்து நைட் ஆயிடுச்சு. பலூன்லாம் கட்டி அந்த ஹாப்பி பர்த்டே அந்த ஸ்டிக்கர்லாம் எல்லாம் ஒட்டி ஏற்பாடு ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பலூனாக எடுத்து ஊதிக்கிட்டு இருந்தேங்க. குட்டீஸ்களை கூப்பிட்டு அதுக்கு பலூனை போட்டு காலில் மிதித்து அடித்து நிறைய பலூன் உடஞ்சிருச்சு. பாதி பலூன் தான் இருந்துச்சு, பெரிய பலூனாக உடஞ்சிச்சு, குட்டி பலூன் தான் இருந்துச்சு. சரி, ஓகே, இதுவே போதும்டா, ரொம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பலூனை மட்டும் ஊதி முடிச்சு போட்டு கீழே போட்டிங்க. ஃபுல்லாக ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சும்மா பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நம்மளால இல்லைங்க, கொஞ்சம் நல்லா தாங்க பண்ணியிருந்தோம். வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே தர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குங்க. இந்த யார் இதை பார்த்து கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வருங்க. முடிஞ்சவங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பாப்பா பர்த்டே கேர்ளை வந்து ரெடி பண்ணுவோம். ஓகே, இப்போ பிறந்தநாள் பாப்பாவை ரெடி பண்ணியாச்சு. அவங்களே இருப்பாங்க. ட்ரெஸ் நல்லா புதுசுன்னு வலுன்னு இருக்கும். பாப்பாவுக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு போகிறாங்க. ஏன்னா எப்போவுமே வேறு ட்ரெஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குத்துது வேணாம், நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கழட்டிடுறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் பாப்பா போடுறியா அப்படின்னு கேட்டால் வேமா ஓகே போட்டுக்கிறீம்மா அப்படின்னு சொன்னாங்க. ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ்ஸு செலெக்ஷன் பண்ணது வந்து அவங்க அப்பா தான் செலெக்ஷன் பண்ணாங்க. இதுவும் ப்ளஸ் எல்லோ கலர் இருந்துச்சு. அவங்க அப்பா இல்லை இது நல்லாயிருக்கு, எல்லோ கலரும் இதாக இருக்குது, இது நல்லாயிருக்குன்னு சொல்லுவோம்.
சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதை எடுத்தாச்சுங்க. பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸை போட்டோன்னே கேக் வெட்ட போனோன்னு ஒரே குஷி, பயங்கரமாக பம்பரம் மாதிரி இங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கிருஷ்ணா அந்த நானும் தான் கிளம்புவேன், பாப்பா பேபி மட்டும்தான் கிளம்புமா, நானும் தான் கிளம்புவேன் சொல்லிட்டு அவரும் வந்து கோட் செட்டெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு, நான் கையை மடிக்கிறேன் பாருனா ஆம்பளை நான் பெரிய ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை மடிக்கிட்டு சட்டையெல்லாம் மடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படி தான் மாட்டிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பேபிக்கும் வந்து தர்ஷினி பாப்பாவுக்கும் வந்து அவங்க அம்மாச்சி தான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்ப்பா நீங்கள் பண்ணுங்க வாழை நம்ம 2 பேருமே டான்ஸ் போடலாம் வாழை அப்படி கிஷான் வந்து கூப்பிட்டாரு 2 பேரும் டான்ஸ் ஆடணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. பேபி நான் அங்கிட்டு சுற்றுறேன், நீ தனியாக ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 தனியாக குட்டீஸ் 2 தனியாக ஆடிட்டுருந்துச்சு. ஓகே இந்த விளையாட சொன்னேன் டக்குன்னு நவே குதிக்கிறேன், ஜம்ப் ஜம்ப்னு சொல்லிட்டு 3 பேரும் ஜம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அது யாரும் அந்த பிளாக் சீப் சொல்லி பார்க்குறீங்களா, வேறு யாரும் இல்லைங்க நம்ம ஆஷிகாத. அந்த ட்ரெஸ்ஸை வந்து வந்தோடனே கழட்டிட்டாங்க, குத்து அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டாங்க. ஓகே கேக் விட்ட டைம் ஆச்சு, விடுங்கன்னு சொன்னேன்னா 3 பேர் வந்து நான் இந்த பக்கம் நீ இந்த பக்கம் பிடின்னு சொல்லிட்டு 3 பேரும் பிடிச்சிட்டு வந்தாங்க. ஒரு சப்போர்ட்டுக்காக நான் பிடிச்சிட்டு வந்தேன். ஓகே மெதுவாக கொண்டு வந்து ஒரே வழியாக கேக்கை கொண்டு வந்து அந்த ஒரு பிளேஸில் வச்சாச்சுங்க. வச்சுட்டு கேக் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுபடுத்தி இங்கேடா இருக்குன்னு சொல்லிட்டு ராய் பிடிச்சி அதுலேயே 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. ஓகே ஒரு வழியாக மெழுகுபடுத்தி கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் ஓகே சொல்லிட்டு இப்போ ஒரு வழியாக வந்து நாங்கள் மெழுகுபடுத்தி கண்டுபிடிச்சிட்டு மெழுகுபடுத்தி வந்து நம்ம பற்ற வச்சுட்டோம். ஓகே இப்படி வீடியோ எப்படி இருக்கோம் அப்படி ஓகேம்மா சொல்லிட்டு மெழுகுபடுத்தி வைக்க இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லி குட்டி சிம்மனை மாற்றி ஆளை கொண்டு வச்சுருந்துச்சு. அப்புறம் தீப்பெட்டி எங்கடா போட்டீங்க அப்படின்ட்டு இப்போ தீப்பெட்டியை விட அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு ஒன்று சொல்லி பற்ற வச்சோங்க. பற்ற வைக்கிறனால நான் பற்ற வைக்கணும் அட கொடுங்கடா ஒரு வழியாக நானே பற்ற வைக்கணும்னு சொல்லிட்டு அதை பற்ற வச்சா பிடிக்க மாட்டேன்னு ஓகே சொல்லிட்டு மெழுகுவர்த்தி வெற்றிகரமாக பற்ற வச்சாச்சு. யாருமா தர்ஷினி ஹாப்பி பர்த்டே தர்ஷினின்னு சொல்லிட்டு டேட்லாம் போட்டு வந்துட்டாங்க. இப்போ வெற்றிகரமாக வந்து மெழுகுபர்த்தி பற்ற வச்சுட்டு இருக்கும்போது பாப்பா உசுறு ஊதி விட்டாங்க. எனக்கு திடீர்னு எங்கடா ஃபேன் எங்கடா இங்கே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருடாமா சொல்லிட்டு இப்போ மறுபடியும் எடுத்து பற்ற வச்சுட்டு மறுபடியும் எடுத்து பற்ற வச்சுட்டு அப்போ மறுபடியும் 3 சேர்ந்து ஊதுனோடனே அப்புறம் கேக் வெட்டுங்கன்னா 3 பேரும் நான் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மாற்றி விட்டாங்க. இருந்தா சண்டை போடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆளுக்கு ஒரு நான் கையை பிடிச்சி கேக் வெட்டினோங்க. யாருக்கு இந்த மாதிரி பர்த்டேக்கு கேக் வெட்டி செலிப்ரேஷன் எனக்கு பண்ண பிடிக்கும். பாப்பாவுக்கு ஊட்டிட்டு நான் ஊட்டிகிட்டே வாங்கினாங்க. தர்ஷினிமா சாப்பிடா ஃபஸ்ட்டு அவள் ஊட்டினப்போ வாங்கிட்டாங்க. அப்புறம் வீடியோக்காக ஒரு ஃபோட்டோக்காக போஸ்ட் கொடுத்துட்டா அப்படின்னா நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன், எனக்கு போதும் அப்படின்ட்டாப்புல. சரி ஓகே நீ எடுத்து எல்லாத்துக்கும் கொடுமா சொல்லுவோம். அவங்க அம்மாச்சிக்கு அவங்க மச்சானுக்கு அவங்க அத்தைக்கு அவங்க பாப்பாவுக்கு எல்லாத்தையுமே ஊட்டி விட்டாங்க. எனக்கு ஊட்டி விட்டுதாங்க வீடியோ எடுக்கல. அது வந்து டக்குன்னு ஊட்டி விட்டாங்க. திருப்பி ஊட்டுமானா அவள் ஒரு வாட்டி தான் ஊட்டுவாங்க, திருப்பிலாம் ஊட்ட மாட்டாங்க அப்படிங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மீண்டும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். அதுவரை அப்போ கிஷாந்த் வந்து நானும் தான் கேக் விட்டுட்டுன்னு சொல்லிட்டு அப்போ கிஷாந்த் எடுத்து ஆளுக்கு ஒன்றா ஊட்டி விட்டாங்க. வீடியோ கேமரா ஒரு கை இருந்து இன்னொரு கை மாறும்போது டக்கு நம்ம வந்து எப்படி பிடிக்க தேவை இப்படி பிடிச்சிங்க தலைவலில் வந்துருச்சு. ஓகே சாமி ரூம் ஃபுல்லாக அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு வீடியோ எடுத்தாங்க. பாப்பாவுக்கு ஒரு போஸ் கூட போனோன்னா அவங்க அப்படி செஞ்சாங்க. ஓகே இது போல் வீடியோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய். கேக் வெட்டினா குட்டீஸுக்கெல்லாம் ஒரே குஷி ஆகிடுச்சு. நம்ம மறுபடியும் போய் நாங்கள் எத்தனை பேர் ஆடுவோம் சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. ஓகே பாய். இந்த வீடியோவில் வந்து இடையில வந்து ஒரு மிஸ்டேக் ஒன்று இருந்துச்சு. அதை யார் புதுசாக பாட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் பார்க்கலாம்.